அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய கார் இருளில் ஒரு மின்னல். அவன் போய் 1/4 மணி நேரம் ஆயிற்று. திரும்பி வரவில்லை. டிரைவர் உட்கார்ந்தபடியே குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். சாம்புவும் ஆடி விழுந்தான். எனக்கு மட்டும் இன்னது என்று சொல்ல முடியாத ஒரு படபடப்பு ஏற்பட்டிருந்தது. தேகத்தின் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. அப்போது எங்களுக்கு எதிரே சுமார் 1/4 மைல் தூரத்தில் ஒரு சின்னஞ்சிறு வெளிச்சம் தெரிந்தது. உடனே அது அணைந்தது. அம்மாதிரி இன்னும் 2 தடவை அது பளிச்சென்று ஒளி வீசி மறைந்தது. பிறகு என்னால் வண்டியில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அந்த வெளிச்சம் தோன்றிய இடத்திலிருந்து வந்த ஏதோ ஒரு வகை காந்த சக்தி என்னை பிடித்து இழுப்பதை உணர்ந்தேன். வண்டியிலிருந்து கீழிறங்கினேன். வாடைக்காற்று ஜிலீரென்று மேலே பட்டது. உடம்பெல்லாம் நடுங்கிற்று. நல்ல வேளையாக அச்சமயம் மழை பலமாக பெய்யவில்லை. சிறு தூற்றலாக தூறிக்கொண்டிருந்தது. சாம்பு, எதிர கொஞ்ச தூரத்தில் ஒரு டார்ச் லைட் தெரிவது போல இருந்தது. நான் போய் பார்க்கிறேன். அதற்குள் அவன் லாந்தர் கொண்டு வந்து வண்டி கிளம்பினால் புறப்பட்டு வாருங்கள். நான் வழியில் நிறுத்தி ஏறிக்கொள்கிறேன் என்றேன். சாம்புவுக்கு அரை தூக்கமாயிருந்தபடியால் சர்தான் என்றான். என் பேச்சை கேட்டு விழித்துக் கொண்ட டிரைவர், வேண்டாம் சார், போகாதீங்க சார், போனா திரும்ப மாட்டீங்க சார் என்று உளறினான். உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு நான் சாலையில் நடக்கலானேன். அந்த கார் இருளில் அவ்வப்போது மரக்கிளைகளினிடையே நுழைந்து வந்த மின்னல் ஒளியின் உதவி கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்றேன். சுமார் 10 நிமிஷம் இவ்வாறு சென்றதும் சாலையில் மரங்களின் அடர்த்தி அதிகமில்லாத இடம் வந்தது. எதிரே சமீபத்தில் ஒரு பாலம் தென்பட்டது. அந்த பாலத்தின் ஒரு பக்கத்து கைப்பிடிச்சுவரில் கருப்பா ஏதோ தெரிகிறதே, அது என்ன? மனித உருவமா அது? திடீரென்று சமீபத்தில் யாரோ தேம்பி அழும் சத்தம் கேட்டது. அந்த அழுகை குரல் என் நெஞ்சை பிளந்துவிடும் போல் இருந்தது. அவ்வளவு சோகமும் தாபமும் ஏக்கமும் அந்த குரலில் தொனித்தன. பாலத்தின் மதகிலிருந்துதான் அந்த விம்முதல் வந்தது. என் உடம்பெல்லாம் பதறியது. ஆனாலும் விரைந்து நடந்தேன். பளீரென்று ஒரு மின்னல் வானத்தையும் பூமியையும் ஒரு கணம் ஜோதி வெள்ளத்தில் மூழ்கடித்தது. அடுத்த கணத்தில் மறுபடியும் ஒரே அந்தகாரம். ஆனால் அந்த ஒரு கணத்தில் நான் தேடி வந்ததை கண்டுவிட்டேன். பாலத்தின் மதகின் மேல் சோகமும் சௌந்தரியமும் ஒன்றாய் உருவெடுத்தது போன்ற ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அந்த மின்னல் மின்னிய ஒரு கண நேரத்தில் அவளுடைய ஆச்சரியம் நிறைந்த கண்களிலிருந்தும் ஒரு மின்னல் கிளம்பி என் இருதயத்தில் பாய்ந்தது. அந்த மின்னலின் வேகத்துடனேயே பின்வரும் எண்ணமும் என் உள்ளத்தில் ஊடுருவிச் சென்றது. எனக்காகவென்று பிறந்து வளர்ந்து என் வரவுக்காக காத்து கொண்டிருக்கும் நங்கை இவள்தான். ஒரு யுகம் போல் தோன்றிய ஒரு நிமிஷத்துக்குப் பிறகு என் மார்பை கையால் அமுக்கிக் கொண்டு, நீ யாரம்மா? இந்த நடுராத்திரியில் ஏன் இங்கே தனியாய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு பதிலாக பளிச்சென்று என் முகத்தில் வெளிச்சமடித்தது. அந்த பெண்ணின் கையிலிருந்த டார்ச் லைட்டிலிருந்து அந்த வெளிச்சம் வந்தது. நீங்களேன் கேட்க வேண்டும் என்ற கேள்வி விம்மலுடன் கலந்து வந்தது. எனக்கு கேட்க உரிமையுண்டு. எத்தனையோ காலமாக உன்னை நான் தேடிக் கொண்டிருந்தேன். இன்று கண்டுபிடித்தேன். அப்படியானால் நான் யார் என்று ஏன் கேட்க வேண்டுமோ? சற்று திகைத்து விட்டேன். பிறகு சமாளித்துக் கொண்டு, சரி, எழுந்திருந்து வா, போகலாம் என்றேன். அவள் எழுந்திருந்தாள். இதற்குள்ளே தூரத்தில் மோட்டார் கிளம்பும் சப்தம் கேட்டது. 2 நிமிஷத்துக்கெல்லாம் வண்டி எங்களண்டை வந்து நின்றது. உடனே நான், சாம்பு, என்னை மன்னி, நான் உன்னுடன் வருவதற்கில்லை. எத்தனையோ வருஷமாக என்னுடைய வாழ்க்கை துணைவியை நான் தேடிக் கொண்டிருந்தேன். இன்று கண்டுபிடித்தேன். அவளுடன் நான் போக வேண்டும் என்றேன். சாம்பு கண்ணை துடைத்துக் கொண்டு பார்த்தான். சாமி, இது என்ன சொப்பனமா நெஜமா என்றான். அவனுக்கு நான் பதில் சொல்லாமல் டிரைவரை பார்த்து, நீ விடப்பா வண்டியை என்றேன். அப்போது சாம்பு, சாமி, இது என்ன பைத்தியம்? உன் பின்னால் நிற்பது யார்? எங்கே கண்டாய்? என்ன சங்கதி? இந்த இருட்டில் நீங்கள் எங்கே போவீர்கள் என்று சரமாரியாய் கேள்விகளை அடுக்கினான். எல்லாம் 2 நாள் கழித்து பட்டணத்தில் சொல்கிறேன் என்றேன். இதற்குள் டிரைவர், ஐயோ, நான் வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாரா? பாவி, அநியாயமாய் பூட்டாரே என்று சொல்லிக்கொண்டே வண்டியை விரைவாக விட்டான். அவன் ஒரு கில்லாடியாயிருந்ததே அந்த சமயம் எனக்கு நல்லதாய் போயிற்று. இல்லாவிட்டால் சாம்பு லேசில் அங்கிருந்து கிளம்பியிருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் சாலையோடு மௌனமாய்ப் போனோம். நாங்கள் மட்டும் மௌனமாயிருந்தோமே தவிர எங்களை சுற்றி மௌனம் குடிகொண்டிருக்கவில்லை. இடிகளின் பெருமுழக்கம் சற்று நின்றபோது ஆயிரக்கணக்கான தவளைகளின் கோஷம் காதை தொலைத்தது. மின்னலொளி இல்லாத போது 1000, 10,000, லட்சம் என்று கணக்கிடக்கூடிய மின்மினி பூச்சிகள் கண்ணுக்கெட்டிய தூரம் பரவி காட்சி தந்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் ஜோ என்ற சத்தத்துடன் பெருமழை வந்தது.
இங்க ஒரு பாழடைந்த சாவடி இருக்கிறது, அதில் தங்கலாம் என்றாள். அந்த சாவடிக்குள் போய் டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் கொஞ்ச இடம் சுத்தம் செய்து கொண்டு உட்கார்ந்தோம். பொழுது விடிய இன்னும் 4 மணி நேரம் இருக்கிறது. நமக்கோ தூக்கம் வரப்போவதில்லை. ஒருவருக்கொருவர் நம்முடைய சுயசரித்திரத்தை சொல்லிக் கொண்டோமானால் பொழுது போகும் என்றேன். என் கதை ரொம்ப பயங்கரமானது, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றாள். இன்றைய சம்பவத்துக்குப் பிறகு உலகில் நான் நம்ப முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று விவாதத்துக்குப் பிறகு, அப்படியானால் கேளுங்கள் என்று அவள் சொல்ல ஆரம்பித்தாள். என் தகப்பனார் செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். வீட்டிற்கு ஒரே பிள்ளை. ஆகையால் இளம் வயதில் அவர் வைத்ததே சட்டமாயிருந்தது. அவர் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த போது மாதம் 200 ரூபாய் செலவழித்துக் கொண்டிருந்தாராம். என் தாயாரும் அம்மாதிரியே பெரிய குடும்பத்தில் பிறந்தவள்தான். இதனால் இல்வாழ்க்கை தொடங்கி கொஞ்ச காலம் அவர்கள் பண கஷ்டம் இன்னது என்று தெரியாமல் காலம் கழித்து வந்தார்கள். என் தகப்பனார் பிஎல் பரீட்சை கொடுத்து வக்கீல் தொழில் செய்ய தொடங்கினார். அவர் ரொம்ப புத்தி கூர்மையுள்ளவர். அத்துடன் இல்லாமல் மற்றவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் என்று நினைப்பவர். இக்காரணங்களினால் அவர் வக்கீல் தொழிலில் அதிகமாய் பிராபல்யம் அடையவில்லை. இதை கண்ட அவருடைய மாமனார் பலமான சிபாரிசுகள் பிடித்து அவருக்கு ஜில்லா முன்சீப்பு வேலை பண்ணி வைத்தார். இந்த உத்தியோகம் அவர் 4 வருஷம்தான் பார்த்தார். அவருக்கும் அப்பீல் கோர்ட் ஜட்ஜுக்கும் ஓயாமல் தகராறு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக அவர் செய்த ஒரு தீர்ப்பு ரொம்ப பிசகானது என்று ஹைகோர்ட்டில் முடிவான போது அவர் ஹைகோர்ட் ஜட்ஜுகளின் மூளைகளை பரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்தி ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார். பிறகு சென்னையில் வந்து வக்கீல் தொழில் நடத்த தொடங்கினார். ஜில்லா முன்சிப் வேலையை ராஜினாமா செய்தவரென்றும் ஹைகோர்ட் ஜட்ஜுகளையெல்லாம் திட்டினவரென்றும் பிரசித்தி அடைந்தவரிடம் எந்த கட்சிக்காரன் வந்து வழக்கு கொடுப்பான்? ஆகவே வீட்டு வாசலில் போர்டு தொங்கினதுதான் மிச்சமாயிற்று. அப்பாவுக்காவது அம்மாவுக்காவது செட்டு என்றால் இன்னது என்றே தெரியாது. ஆகவே வீட்டுச் செலவுகள் எல்லாம் எப்போதும் போலவே நடந்து வந்தன. இதற்கிடையில் குடும்பமும் பெருகி வந்தது. 5-6 குழந்தைகள். நான் தான் எல்லாரிலும் மூத்தவள். எனக்கும் 15 வயதான போது வீட்டில் தரித்திரம் அதிகமாகிவிட்டது. என் கல்யாணத்தை பற்றிய பேச்சு வந்தது. நல்ல இடமாக கொடுக்க வேண்டுமென்றால் வரதட்சணை ஏராளமாக கேட்பார்கள். கிணற்றில் தள்ளுவது போல் என்னை யாருக்காவது கொடுத்துவிட என் பெற்றோர்களுக்கு இஷ்டமில்லை. இப்படியாக 3-4 வருஷங்கள் கழிந்துவிட்டன. இதற்கிடையில் என் தகப்பனார் மனோவியாக்குலத்தினால் தேக சுகத்தை இழந்தார். அவருடைய சுபாவம் நாளுக்கு நாள் கெட்டு வந்தது. கோபம் அதிகமாயிற்று. என் தாயாரையும் குழந்தைகளையும் காரணமில்லாமல் திட்டவும் அடிக்கவும் ஆரம்பித்தார். என்னை மட்டும்தான் அவர் ஒன்றும் சொல்வதில்லை. என்னிடத்தில் அவர் வைத்திருந்த ஆசைக்கு அளவே கிடையாது. எவ்வளவு அசாத்தியமான கோபத்திலும் நான் அப்பா என்று கூப்பிட்டால் அடங்கிவிடுவார். வீட்டில் அன்றைய சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா எங்கள் பந்துக்களுக்கு கடிதம் எழுதுவாள். நேரிலும் போய் உதவி கேட்பாள். அதெல்லாம் பயன்படவில்லை. என் தகப்பனார் முன்சீப்பு வேலையை விட்ட நாளிலிருந்து எங்களுடைய பந்துக்கள் எங்களை அலட்சியம் செய்ய தொடங்கினார்கள். கொஞ்ச நாளைக்கெல்லாம் எங்களை எட்டி பார்ப்பதையே விட்டுவிட்டார்கள். என் தந்தையை கிறுக்கன் என்றும் என் தாயாரை துக்கிரி என்றும் வைத்தார்கள். கஷ்டம் பொறுக்க முடியாமல் போன சமயம் ஒரு நாள் என் தகப்பனார் என்னை கூப்பிட்டு வெறி கொண்டவரைப் போல், மைதிரி, உன்னை விற்றுவிடப் போகிறேன் தெரியுமா? உன்னை பலி கொடுப்பதற்காக விற்கப் போகிறேன் என்றார். அவரை நான் சாந்தப்படுத்தி என்னவென்று கேட்டேன். தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த ஒரு தனவந்தர் 50 வயதுக்கு மேலானவர். என்னை தமக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவதாக சொல்கிறார் என்று அறிந்தேன். அப்பா அந்த விவரத்தை சொல்லிவிட்டு, குழந்தாய், நான் சொல்கிறதை கேள். இன்று ராத்திரி நீ கிணற்றில் விழுந்து செத்துப்போய்விடு என்று கூறி தேம்பி தேம்பி அழுதார். நான் அவரை தேற்றி, அப்பா, நான் கிணற்றில் விழப்போவதில்லை. கட்டாயம் அவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். எல்லாரும் என்ன சுகப்பட்டு விட்டார்கள். எப்படியாவது இந்த குடும்பத்தின் தரித்திரம் தீர்ந்தால் போதும் என்றேன். கல்யாணம் நடந்து என் பதியுடன் அவர் ஊருக்கு சென்றேன். அவர் இந்த பாபநாசம் தாலுக்காவில் பெரிய மிராசுதாரர். சிறந்த கல்வி அறிவுள்ளவர். அவருடைய முதல் மனைவி சந்ததி இல்லாமலே இறந்து போனாள். வேறு நெருங்கிய பந்துக்கள் அவருக்கு யாரும் இல்லை. தள்ளாத வயதில் தனிமை வாழ்க்கையை சகிக்க முடியாமல்தான் என்னை கல்யாணம் செய்து கொண்டதாக அவர் அறிவித்தார். எனக்கு ஒரு விதமான குறையும் வைக்கவில்லை. எந்த விதத்திலும் என் இஷ்டத்துக்கு மாறாக நடக்கவும் செய்யவில்லை. நான் அவருடைய வீட்டில் இருப்பதே அவருக்கு திருப்தியாயிருந்தது. அவருடன் உட்கார்ந்து படித்தாலும் பேசினாலும் பரம சந்தோஷமடைவார். இப்படியே என் வாழ்நாள் முழுதும் கழிந்துவிடுமென்றே எண்ணினேன். ஆனால் விதி வேறு விதமாயிருந்தது. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் 2 மாதம் நாங்கள் தரங்கம்பாடிக்கு போய் தங்குவது வழக்கம். தரங்கம்பாடியில் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கும்பகோணத்தில் பிரபல வியாபாரியான ஒரு பம்பாய் சேட் வந்து தங்குவதுண்டு. ஒரு வருஷம் பம்பாயிலிருந்து அவருடைய மருமகனும் அங்கே வந்து தங்கினான். அந்த இளைஞன் பெயர் கிரிதரலால்.
கதையை வளர்த்தாமல் சொல்கிறேன். சுமார் 1 மாதத்திற்கு பிறகு கிரிதரலால் தான் வியாபார நிமித்தமாக கிழக்காப்பிரிக்கா போவதாக சொல்லி தன்னுடன் கிளம்பி வந்துவிட இஷ்டமா என்று கேட்டான். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என் கணவருடன் நான் வாழ்ந்த 4 வருஷ காலத்தில் என் வெளி வாழ்க்கை அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் சாந்தி இல்லை. ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம் என் இருதயத்தில் குடிகொண்டிருந்தது. யாரையோ எங்கேயோ போய் பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் யாரை பார்க்க வேண்டும், அதற்கு எங்கே போக வேண்டும் என்பது ஒன்றும் தெரியவில்லை. பெண்களில் சிலருக்கு பேய் பிடிக்கிறது என்கிறார்களே, அந்த மாதிரி என்னையும் ஏதாவது பிடித்திருக்கிறதா என்று கூட சில சமயம் சந்தேகப்படுவேன். எந்த உருவம் தெரியாத மனிதரை காண வேண்டும் என்று நான் ஏக்கம் கொண்டிருந்தேனோ அவரல்ல இந்த கிரிதரலால் என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் போக சம்மதித்தேன். வாழ்க்கையில் எனக்கு அவ்வளவு அலுப்பு உண்டாகிவிட்டது. எங்கேயாவது போக வேண்டும் என்ற அளவில்லாத தாபம் ஏற்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடுமோ என்று பயந்தேன். ஒரு நாள் என் கணவர் ஏதோ கோர்ட்டு காரியமாய் தஞ்சாவூர் போயிருந்தபோது நாங்கள் புறப்பட்டு சென்னை சேர்ந்து கப்பல் ஏறினோம். கப்பலில் ஏறிய மறுநாளே கிரிதரலாலின் சுபாவம் தெரிய வந்தது. அவன் பெரும் குடிகாரன், எவ்வித பாதகத்துக்கும் அஞ்சாதவன் என்று அறிந்தேன். கடைசியில் நைரோபியில் இறங்கியதும் அவன் என்னை ஒரு வீட்டுக்கு அழைத்துப் போய் அங்கிருந்த ஒரு மாதனியிடம் என்னை ஒப்புவித்துவிட்டு சென்றான். அன்று ராத்திரி அது ஒரு விபச்சார விடுதி என்றும் கிரிதரலால் 3000 ரூபாய்க்கு என்னை அந்த விடுதியின் சொந்தக்காரிக்கு விற்றுவிட்டு போய்விட்டான் என்றும் அறிந்தேன். எனக்கு வந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் சொல்லி முடியாது. மனநிலையை பொறுத்தவரையில் ராட்சசியாகிவிட்டேன். மறுநாள் இரவு என்னுடைய அறைக்குள் வந்த குடிகாரன் ஒருவனை அவனிடமிருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டு அதனாலேயே குத்திக் கொன்றேன். அந்த இரத்தக்கரை தோய்ந்த கையைத்தான் இப்போது நீங்கள் பிடித்துக்கொண்டு நிற்கிறீர்கள் என்றாள் மைதிலி. ஒரு கணம் என் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. ஆனாலும் நான் அவளுடைய கரத்தை விடவில்லை. மைதிலி மேலே கதையை தொடர்ந்தாள். அந்த விடுதியின் சொந்தக்காரி வந்தபோது கத்தியை காட்டி அவளையும் கொன்று விடுவதாக சொன்னேன். அவள் நல்ல வார்த்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாள். என்னை தொந்தரவு செய்வதில்லை என்றும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுவதாயும் வாக்குறுதி அளித்தாள். ஒரு நாள் இரவு நான் உணவு அருந்தியதும் என்னை மீறிய தூக்கம் வந்தது. ஏதோ மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள் என்று மனத்தில் தோன்றியவுடனே அப்படியே மயங்கி விழுந்தேன். மறுபடி உணர்ச்சி வந்து கண்விழித்து பார்த்தபோது மகா பயங்கரமான ஒரு காட்சியைக் கண்டேன். இங்கிலீஷ் கதைகளில் வாசித்திருக்கிறோமே, அம்மாதிரியான ஆப்பிரிக்கா தேசத்து காட்டுமிராண்டி ஜனங்கள் அநேகர் என்னை சூழ்ந்து கையில் பயங்கரமான ஆயுதங்களுடன் நின்றார்கள். சற்று தூரத்தில் பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அறிவு சிறிது தெளிந்ததும் நிலைமை இன்னது என்று எனக்கு விளங்கிற்று. அந்த பெண் பேய் என்மேல் பழி வாங்குவதற்காக இந்த காட்டு மிராண்டிகளிடம் என்னை அனுப்பிவிட்டாள். அவர்கள் இப்போது என்னை பலி கொடுத்து நெருப்பில் போட்டு நரமாமிச பக்ஷணம் செய்யப் போகிறார்கள். இந்த எண்ணம் தோன்றியதும் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டேன். எந்த நிமிஷமும் என்மேல் ஈட்டிகள் பாயும் என்று எதிர்பார்த்தேன். என் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருந்த என் கணவருக்கு செய்த துரோகத்திற்கு பலன் கிட்டுவிட்டது என்று எண்ணினேன். என் தந்தை உன்னை பலி கொடுக்க விற்றுவிட்டேன் என்று சொன்ன வாக்கு பலித்துவிட்டது என்றும் நினைத்துக் கொண்டேன். அப்போது அந்த காட்டு மிராண்டிகளின் வாத்தியங்களிலிருந்து கிளம்பிய பயங்கர ஒலி சட்டென்று நின்றது. அதற்கு பதிலாக இர்ர் என்ற சத்தம் ஆகாய வெளியிலிருந்து கேட்டது. உடனே அது என்ன சப்தம் என்பதை அறிந்தேன். கண்ணை திறந்து பார்த்தேன். ஆகாய விமானம் ஒன்று இறங்கிக் கொண்டிருந்தது. அது அருகில் வந்ததும் அந்த நரமாமிச பக்ஷினிகள் வெறுண்டு நாலாபுறமும் ஓட்டமெடுத்தார்கள். ஆகாய விமானத்திலிருந்து இறங்கிய ஒரு வெள்ளைக்கார பெண் தன் கையிலிருந்த கைத்துப்பாக்கியால் நாலாபுறமும் பார்த்து சுட்டாள். அந்த காட்டுமிராண்டிகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடினார்கள். உடனே என்னுடைய கட்டுக்களை அவள் அவிழ்த்து ஆகாய விமானத்தில் ஏற்றிக்கொண்டாள். அந்த வெள்ளைக்காரி ஆப்பிரிக்கா காண்டத்தை ஒரே மூச்சில் தாண்டும் பந்தயத்திற்காக பறந்து கொண்டிருந்ததாகவும், பந்தயம் போனாலும் போகட்டும் என்றும் அவ்விடத்தில் கீழிறங்கி என்னை காப்பாற்றினதாகவும் சொன்னாள். ஒரு ஜீவனுக்கு அந்திம காலம் வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் எந்த விதத்திலாவது தப்பிக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சியாயிருக்கிறேன். என்னை அந்த வெள்ளைக்கார பெண் நைரோபி துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்த்து தானே கப்பல் சார்ஜும் கொடுத்து இந்தியாவுக்கு செல்லும் கப்பலில் ஏற்றியும் விட்டாள். கப்பல் கடலில் போய்க் கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. எங்கே போவது என்னும் கேள்வி என் மனத்தை அலைத்துக் கொண்டிருந்தது. என்னிடம் எதுவும் எதிர்பாராமல் எனக்கு மட்டும் சகல சௌபாக்கியங்களையும் அளித்த என் பதியிடம் மறுபடி திரும்பிச் செல்வதா? ஐயோ, அவருடைய மனம் என்ன வேதனை அடைந்ததோ! அவர் என்னை திரும்பி அங்கீகரிப்பாரா? இப்படி பல நாள் யோசித்தேன். அவரிடம் நேரே போவதற்கு தைரியம் எனக்கு ஏற்படவில்லை. நான் ஏறியிருந்த கப்பலோ கன்னியாகுமரியை சுற்றி கடற்கரையோரமாக சென்னை போவதாய் இருந்தது. வேண்டுமானால் நான் நாகைப்பட்டினத்தில் இறங்கி அவரிடம் போகலாம். அதற்கு எனக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. சென்னை பட்டணத்திலே இறங்கி என் தகப்பனாரிடம் தஞ்சம் புகுவது என்றே தீர்மானித்தேன்.
ஆனால் மறுபடியும் விதி குறுக்கிட்டது. நாகைப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து ஒரு நாள் இரவு கப்பல் புறப்பட்டது. மறுநாள் அதிகாலையில் சென்னை போய்ச் சேர வேண்டும். ஆனால் அது சென்னை போய் சேரவே இல்லை. அன்று இரவு கடலில் பிரமாதமான புயலடித்தது. அலைகள் மலைகளைப் போல் எழுந்தன. உலகத்தில் எவ்வளவு விதமான அபாயங்கள் கஷ்டங்கள் உண்டோ அவ்வளவையும் நான் அனுபவிக்க வேண்டுமென்று பிரம்மதேவன் என் தலையில் எழுதியிருந்தான். கப்பலுக்கு அபாயம் வந்துவிட்டதென்றும் உயிர் தப்ப விரும்புகிறவர்கள் படகுகளில் ஏற வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டோம். எனக்கு உயிர் தப்ப விருப்பமில்லை. ஆகவே பேசாமல் இருந்தேன். ஆனால் அந்த கப்பல் தலைவன் ஸ்திரீகளை முதலில் படகில் ஏற்ற வேண்டுமென்று கட்டளையிடவே என்னை பலவந்தமாய் இழுத்துப் போய் ஒரு படகில் ஏற்றினார்கள். வெகுநேரம் நாங்கள் ஏறியிருந்த படகு அலைகளினிடையே ஊசலாடிக் கொண்டிருந்தது. முடிவில் ஒரு பிரம்மாண்டமான அலை அடித்து அதை கவிழ்த்தது. என் துன்பங்களுக்கு கடைசியாக விமோச்சனம் வந்துவிட்டது என்று எண்ணினேன். அந்த எண்ணம் நிறைவேறவே இல்லை. படகு கரைக்கு வெகு சமீபம் வந்திருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் மூச்சு திணறுமாறு அலை புண்ட பிறகு கடற்கரை மணலில் நான் கிடப்பதை உணர்ந்தேன். உடனே உயிராசை பற்றிக் கொண்டது. ஏற்கனவே குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்த உடம்பில் ஈரக்காற்று சவுக்கு கொண்டு அடிப்பது போல் சுளீர் என்று அடித்தது. அந்த கும்மிருட்டில் இன்ன திசையை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் ஓடினேன். அநேக முறை தடுக்கி விழுந்தேன். மறுபடி எழுந்திருந்து ஓடினேன். உடம்பில் உயிர் உணர்ச்சி இருந்தவரையில் ஓடிய பின் இனி ஓரடியும் எடுத்து வைக்க முடியாத நிலைமை வந்தது. அப்படியே உட்கார்ந்து கீழே சாய்ந்தேன். நான் உட்கார்ந்த இடம் ஒரு வீட்டின் கொல்லைப்புறத்து வாசற்படி போல் தோன்றியது. அடுத்த கணம் நினைவு இழந்தேன். எனக்கு மீண்டும் நன்றாய் ஞாபகம் வந்தபோது என் பதி எனக்கு சிசுர்சை செய்து கொண்டிருந்ததை கண்டேன். என் கண்களிலிருந்து ஜலம் பெருகிற்று. அதை பார்த்த அவர், மைதிலி, நீ மறுபடியும் என்னை தேடி வந்தாயே, அதுவே எனக்கு போதும். நீ எங்கே போனாய், ஏன் போனாய் என்றெல்லாம் நான் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். என் இருதயம் பிளந்துவிடும் போல் இருந்தது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தேம்பி தேம்பி அழுதேன். இப்படி சொல்லி வந்தபோது மைதிலி உணர்ச்சி மிகுதியால் விம்மினாள். என்னுடைய மனோநிலைமையோ விவரிப்பதற்கு இயலாமல் இருந்தது. சற்று பொறுத்து அவள் கதையை தொடர்ந்து சொன்னாள். 6 மாதத்திற்கெல்லாம் என் கணவர் இறந்து போனார். அவருடைய ஏராளமான ஆஸ்திகளுக்கெல்லாம் என்னை சர்வ சுதந்திர எஜமானியாக அவர் ஆக்கியிருந்தார். அச்சமயம் என் தாயாரும் சகோதரர்களும் வந்திருந்து ஈமக்கடன்கள் முடிந்ததும் என்னை உடன் அழைத்துச் சென்றார்கள். என் தகப்பனார் வராததற்கு காரணம் அவருக்கு சித்தம் சரியில்லாததுதான் என்று தெரிந்தது. என்னுடைய கல்யாணத்திற்கு பிறகு அவர் அடிக்கடி, மைதிலி, உன்னை விற்றுவிட்டேன், உன்னை பலி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாராம். கடைசியில் இது சித்தப்பிரமையாகவே போய்விட்டதாம். இப்போது என்னை கண்டதும் அவருக்கு சட்டென்று பிரமை நீங்கிற்று. அறிவு தெளிந்தது. குழந்தாய், வந்துவிட்டாயா என்று சொல்லி என்னை கட்டிக்கொண்டு அழுதார். அதற்கு பிறகு அவரும் வெகு காலம் உயிரோடு இருக்கவில்லை. 3 மாதத்திற்கெல்லாம் காலமானார். சென்னையிலேயே நான் வசிக்கத் தொடங்கினேன். உலகத்திலே பணத்திற்கு எவ்வளவு சக்தி உண்டென்பதை அறிந்து ஆச்சரியமடைந்தேன். நாங்கள் பசிக்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த போது எங்களை எட்டிப்பாராத இஷ்டமித்திர பந்துக்களெல்லாம் இப்போது வந்து கும்பல் போடத் தொடங்கினார்கள். எனக்கு கல்யாணம் சீக்கிரம் பண்ணாததற்காக எங்களை சாதியை விட்டு தள்ள வேண்டுமென்று அப்போது சொன்னவர்களெல்லாம் இப்போது என்னிடம் பயபக்தியுடன் நடந்து கொண்டார்கள். என் மனத்திலே மட்டும் பழைய ஏக்கம், யாரையோ பார்க்க வேண்டும் என்ற தாபம் குடிக்கொண்டிருந்தது. கடைசியாக என் இருதயநாதனை நான் இந்த ஜன்மத்தில் காணப்போவதில்லை என்றும் அது ஒரு வெறும் நிழல் மாத்திரம்தான் என்றும் தீர்மானித்தேன். வாழ்க்கை வேம்பிலும் கசப்பாகிவிட்டது. என்னுடைய சொத்துக்களையெல்லாம் என் சகோதரர்களுக்கும் தர்மங்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு ஒரு நாள் தன்னந்தனியாக என் கணவருடைய கிராமத்தை அடைந்தேன். 3 நாள் அவர் வீட்டில் வசித்துவிட்டு 4ஆம் நாள் இரவு நடுநிசியில் கிளம்பி வந்து அதோ அந்த பாலத்தின் மேலிருந்து வெள்ளம் புரண்டோடிய நதியின் நடுவில் குதித்தேன். எத்தனையோ விபத்துகளுக்கெல்லாம் தப்பிய என் உயிரை கடைசியில் தானாகவே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருந்தது. மைதிலி கதையை நிறுத்தினாள். அப்புறம் என்ன என்றேன். மரணத்திற்கு அப்புறம் என்ன? ஒன்றுமில்லை என்றாள். அப்படியானால் நீ யார்? அதுதான் எனக்கு தெரியவில்லை. அற்ப ஆயுளில் மாண்டவர்களின் ஆவி இறந்த இடத்திலேயே உலாவும் என்கிறார்களே, அதுதானோ என்னவோ? நான் பிடித்துக் கொண்டிருந்த அவளுடைய கரத்தை வலுவாக அமுக்கினேன். ஐயோ, வலிக்கிறது என்று அவள் கதறினாள். பிறகு நான் சாவதானமாக, சரி, மேலே கதையைச் சொல். ஷூட்டிங் எல்லாம் முடிந்து வேஷத்தை கலைத்துவிட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பினீர்களாக்கும் என்றேன். ஒரு நிமிஷம் மைதிலி திகைத்து விட்டாள். என் 2 கைகளையும் அமுக்கி பிடித்துக்கொண்டு, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றாள். பிறகு சொல்கிறேன். முதலில் நீ உண்மையைச் சொல். உன் கதையில் எவ்வளவு வரை நிஜம், எவ்வளவு வரை நடிப்பு என்று கேட்டேன். மைதிலிக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. இந்த நடுநிசி வேளையில் பயங்கரமான இடி முழக்கங்களுக்கு மத்தியில் என் கதையை நீங்கள் கட்டாயம் நம்புவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அது பிரயோஜனப்படவில்லை என்றாள்.
நீ சொன்னதில் நிஜக்கதையும் கொஞ்சம் கலந்துதான் இருந்தது. எதுவரையில் உன் கதை, எதுவரையில் டாக்கி கதை என்றுதான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றேன். என்னுடைய நிஜக்கதையை சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்றும் ஒருவேளை பரிகாசம் செய்வீர்கள் என்றும் நினைத்தேன். நான் சொன்னதில் என் தகப்பனாரையும் குடும்பத்தையும் பற்றி சொன்னதெல்லாம் நிஜம். என்னை கிழமிராசுதாரருக்கு விற்றதிலிருந்துதான் கதை. அதற்கு பதிலாக என்னை என் தகப்பனார் ஒரு டாக்கி முதலாளிக்கு விற்றார். 7,000 ரூபாய் கிடைத்தது. எங்கள் குடும்பத்தின் தரித்திரம் தீர்ந்தது. ஆனால் என் தந்தை மட்டும் மனம் நொந்து போனார். என்னுடைய முதல் டாக்கி வெளியான சில காலத்துக்கெல்லாம் அவர் காலம் சென்றார். கதையில் நேர்ந்தது போலவே ஏற்கனவே எங்களை புறக்கணித்த பந்துக்களெல்லாம் இப்போது வந்து சூழ்ந்து கொண்டார்கள். என்னுடைய மாமா ஒருவர் பெரிதும் பணத்தாசை உண்டாக்கிவிட்டார். ஆகவே இன்னொரு டாக்கியில் நான் நடிப்பதற்காக பேரம் நடந்தது. அப்பா இறந்து போன பின் நான் மனம் குன்றி போயிருந்தேன். ஒரே டாக்கியுடன் நிறுத்திக் கொண்டு என்னை கல்யாணம் செய்து கொடுத்துவிட வேண்டுமென்பது அவருடைய எண்ணம். அவர் விருப்பத்திற்கு மாறாக மீண்டும் டாக்கியில் நடிக்க எனக்கு இஷ்டமில்லை என்றாலும் அம்மா மாமா இவர்களுடைய பிடிவாதத்துக்கு உட்பட வேண்டியதாயிருந்தது. 2வது டாக்கியின் கடைசி காட்சிகளை 2 நாளைக்கு முன்பு இங்கேதான் எடுத்து முடித்தார்கள். கதாநாயகி அதோ அந்த பாலத்திலிருந்து விழுந்துதான் இறந்து போகிறாள். ஷூட்டிங் முடிந்ததும் எல்லாரும் போய்விட்டார்கள். என்னுடைய தாயாருக்கு உடம்பு சரிப்படாமல் இருந்ததால் நாங்கள் மட்டும் அடுத்த கிராமத்தில் உள்ள ஜாகையிலேயே சில நாள் தங்கினோம். ஏற்கனவே எனக்கு உயிர் கசந்து போயிருந்தது. டாக்கி எடுக்கும்போது எந்தெந்த மாதிரி ஸ்திரீ புருஷர்களுடனெல்லாம் பழக வேண்டியிருக்கிறது என்பதை உங்களால் கற்பனை செய்யவே முடியாது. அம்மா, அவர்கள் மூஞ்சியும் முகரக்கட்டையும். டாக்கியில் வேஷம் போட்டு பார்த்தவர்களை அப்புறம் பார்க்கவே வேண்டியிராது. இன்னும் டாக்கி நட்சத்திரங்களின் முகத்தை பார்ப்பதற்கென்று பல்லிழித்துக் கொண்டு வருகிறவர்களைப் பற்றியோ கேட்க வேண்டியதில்லை. இதனாலெல்லாம் இது என்ன வாழ்க்கை என்று ஏக்கம் கொண்டிருந்தேன். முன்னமே இப்படியென்றால் இந்த டாக்கி முடிந்ததும் என் மனச்சோர்வு 100 மடங்கு அதிகமாயிற்று. இப்படி வேஷம் போட்டு பணம் சம்பாதித்து யாருக்காக உயிர் வாழ வேண்டுமென்று தோன்றியது. ஆகவே நேற்று இரவு நடுநிசிக்கு டாக்கியின் கதாநாயகி உயிரை விட்ட இடத்திலேயே நானும் உயிரை விடுவது என்று வந்தேன். பின்ன ஏன் தாமதித்தாய் என்று கேட்டேன். மதகிலிருந்து குதிக்கப் போன சமயம் மோட்டார் குழலின் சத்தம் கேட்டது. எக்காரணத்தினாலோ உடனே என் தைரியம் போய்விட்டது என்று கூறி மேலே பேசுவதற்கு தயங்கினாள். காரணம் நானே சொல்லிவிடட்டுமா? டாக்கியின் கதாநாயகியைப் போலவே உன்னுடைய உள்ளமும் உருவம் தெரியாத ஒருவரை தேடிக்கொண்டிருந்தது. அவர் அந்த மோட்டாரில் வருகிறார் என்று உன் இருதயத்தினுள்ளே ஏதோ சொல்லிற்று, இல்லையா என்றேன். மைதிலி கண்களில் அளவிலா ஆச்சரியம் தோன்ற, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் மந்திரவாதியா என்றாள். மழை நன்றாய் விட்டுவிட்டது. ஆகாயத்தில் மேகங்கள் கலைந்து கொண்டிருந்தன. கீழ்வானம் சிறிது வெளுத்தது. வயல் மடைகளில் சலசலவென்று ஜலம் பாயும் ஒலி கேட்டது. வானம் வெளிவாங்கிவிட்டது, வா போகலாம் என்று சொல்லி எழுந்து நின்றேன். அவள் எழுந்திருக்கவில்லை. உன் இருதயம் சொன்னது சரி. மின்னல் வெளிச்சத்தில் இன்று உன்னை நான் முதல் தடவை பார்த்ததும். நிஜமாகவா? ஏற்கனவே என்னை நீங்கள் பார்த்ததில்லையா? என்னுடைய முதல் டாக்கியில் ஒருவேளை பார்த்திருப்பீர்கள். அதனால் அடையாளம் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன். நான் உன்னுடைய முதல் டாக்கிக்கு போகவில்லை. உன்னை அதற்கு முன்னால் பார்த்ததும் இல்லை. நீ தேடியது போலவே மனக்கண்ணுக்கு நன்கு தெரியாத ஒரு உருவத்தை நானும் தேடிக்கொண்டிருந்தேன். உன்னை பார்த்தவுடனே நான் தேடியவள் நீதான் என்று என் இருதயம் சொல்லி தெரிந்து கொண்டேன். மைதிலி எழுந்து நின்றாள். ஐயா, என்னை பரிகாசம் செய்கிறீர்களா? நிஜமாய் சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் சொன்னது டாக்கி கதை என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் என்னை தேடியதாக சொன்னதெல்லாம் உண்மையா? அதுவும் ஒரு கதைதானா என்றாள். மைதிலி, என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரே ஒரு கதைதான் எழுதினேன். அதைத்தான் நீ சற்று முன்பு சொன்னாய். நானே கேட்டு மயிர்கூச்செறியும்படி சொன்னாய் என்பதற்குள் மைதிலி அளவிலா வியப்புடன், என்ன என்ன நிஜமாக நீங்களா அந்த கதை எழுதியது என்றாள். ஆமாம், என்னுடைய நாவலின் கையெழுத்துப் பிரதியை ஒருவர் வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்டு போனார். சில நாளைக்கெல்லாம் அவர் இந்தியாவை விட்டு மலாய் நாட்டுக்கு போய்விட்டார் என்று அறிந்தேன். போவதற்கு முன் அந்த அசட்டு கதையை உங்கள் முதலாளியிடம் அவர் விற்றுவிட்டு போயிருக்க வேண்டும். தமிழ் டாக்கிக்காரர்கள்தான் கதை அகப்பட்டால் போதும் என்று இருக்கிறார்களே. அசம்பாவிதங்கள் நிறைந்த அந்த கதை எனக்கே பிடிக்கவில்லைதான். ஆனால் அதில் ஓர் அம்சம் மட்டும் உண்மையானதாகையால் எனக்கு பிடித்திருந்தது. என்னுடைய உள்ளத்திலிருந்த ஏக்கத்தையேதான் அந்த கதாநாயகியின் மூலம் நான் வெளியிட்டிருந்தேன். கதை எழுதிய போது என்னுடைய இருதயத்தோட்டம் பூர்த்தி பெறவில்லையாதலால் கதாநாயகி உயிரை விட்டாள் என்று சோகமாய் கதையை முடித்திருந்தேன் என்றேன். பட்சிச்சாளங்கள் உதயராகம் பாடி சூரியோதயத்தை வரவேற்கும் மனோகரமான காலை நேரத்தில் கார்காலத்தின் குளிர்ந்த காற்று மரக்கிளைகளின் மீது விளையாடி மழைத்துளிகளை உதிர்த்துக் கொண்டிருந்த கிராமாந்தரத்து சாலையில் நானும் மைதிலியும் கைகோர்த்து கொண்டு எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்கினோம். அடுத்த கதையோடு சந்திப்போம். நன்றி. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.